ஹாய், நான் உங்க டாக்டர் சக்திங்க. கால் மதமதப்பா இருக்கு, நம்மளுக்கு கால் எரியுது, நம்ம அந்த பர்னிங் சென்சேஷன் இருக்கு அப்படின்னா, அதுக்கான நம்மளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலாவே வந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு நம்ம சுகர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அந்த கால் எரிச்சல் ஏற்படுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஊசி குத்துற மாரி இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம கால் கீழ வைக்க முடியாது. நம்ம ஒரு சில பேர் நம்மளுடைய சிவியர் கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கால் இருக்கிறதே தெரியாதுங்க. லைக் நம்ம அந்த ஃபுட் வச்சாலுமே நமக்கு இந்த பெரிய சென்சேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராப்பர் நம்ம பிளட் சப்ளை இல்ல அப்படின்னா வந்து நமக்கு இந்த கால் இந்த நம்ம பர்னிங் சென்சேஷன் வரும். இல்லை நம்ம ஓவர் ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னாலும் நம்ம இந்த கால் எரிச்சல் ஏற்படலாம். அதே மாதிரி நம்ம அந்த விட்டமின் பி 12 குறைபாடு இருந்தாலுமே நம்ம டெஃபிஷியன்சி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து நம்ம இந்த கால் எரிச்சல் ஏற்படும். ஸோ இப்போ நம்ம இந்த பர்னிங் சென்சேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசியோதெரபில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் நம்ம ஃபுட் எக்ஸசைசஸ் பண்ணிக்கோங்க. லைக் நம்ம ஃபுட்டை வந்து நம்ம எப்பயுமே நம்ம என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கணும். நல்லா நம்ம அந்த பாதம் அசைக்கிற எக்ஸசைஸ், நம்ம ரொட்டேஷன் மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணோமோ என்ன ஆகும்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு நம்ம கால் எரிச்சல் கம்மியாகும். நம்ம அந்த அதே எப்படி நம்ம ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். நம்ம பக்கெட்குள்ள வந்து நம்ம காலை உள்ள விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸுங்க நம்ம டெய்லி வந்து நம்ம அது மாதிரி பண்ணோமோ என்ன ஆகும்னா நம்ம அந்த ஹாட் வாட்டர் வைக்கவும் நம்ம பிளட் சர்க்குலேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக நம்ம ஃபுட்வேர் யூஸ் பண்ணுங்க. நம்ம கால் எரிச்சல் நம்ம அதாவது இப்போ வந்து நம்ம இனிஷியலாகவே நமக்கு நம்ம அதை மரத்து போன வச்சுக்கோங்க. நம்ம அந்த ரெகுலர் ஃப்ரீக்வெண்ட் செக்அப் மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம அந்த கால் எரிச்சல் இருந்து நீங்க நம்ம விடுபடலாம். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி.